ஹாய் டாக்டர், மெத்தட் ஃபேக்ட் பார்க்கலாமா? ஓகே ஷூர். ஓகே, ஆயிலி ஸ்கினுக்கு மாய்ஸ்சரைசர் தேவையே இல்லை. எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி மாய்ஸ்சரைசர் இஸ் மஸ்ட். சன்ஸ்கிரீன் விண்டர்ல யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக வின்டராக இருந்தாலும் சம்மராக இருந்தாலும் சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். பிம்பிள்ஸை ஸ்குவீஸ் பண்ணா ஃபாஸ்டா கியூர் ஆகுமா? அப்படி கிடையவே கிடையாது, இது மித். டார்க் சாக்லேட் சாப்பிட்டா பிம்பிள் கியூர் ஆயிடுமா? மித். நேச்சுரல் ஹோம் ரெமடிஸ் எல்லாமே சேஃபா இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. பேக்கிங் சோடா இல்ல டூத் பேஸ்ட், லெமன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் இரிட்டேட் தான் ஆகும். கண்டிப்பா சேஃப் கிடையாது. ஆன்டி ஏஜிங் ஸ்கிரீம் ஸ்டார்ட் பண்றதுக்கு கரெக்டான ஏஜ் 30. அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பிளஸ் 25 to 27 above ஏஜ்ல இருந்தீங்கன்னா ஸ்கின் கேர் ஆன்டி ஏஜிங் கிரீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஹேர் டிராண்டஃப்னா ஸ்கேல்ப் கிளீனா இல்லைன்னு அர்த்தம். அப்படி கிடையாது. உங்களோட ஸ்கேல்ப்ல ஆயிலி ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, சீபம் கண்டென்ட் அதிகமா இருக்கும்போது அது டேண்ட்ரஃப் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஃப்ரீக்வெண்டா ஃபேஸ் வாஷ் பண்ணா பிம்பிள்ஸ் வராதா? ஃபேஸ் வாஷ் பண்ணாம இருக்க நம்மளுக்கு பிம்பிள்ஸ் அதிகம் தான் ஆகும். எக்ஸ்பென்சிவ் கிரீம்ஸ் தான் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்மளோட ஸ்கின்னுக்கு சூட்டபிள் ஆகிற என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா